ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 118. இந்த பகுதியில் 125வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 14வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 14. சர்வக சர்வ வித்பானோர் விஸ்வக்சேனோ ஜனார்தனக வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித்கவிஹி. 125வது திருநாமம். ஓம் சர்வவிதே நமக. நினைத்ததை நடத்தி முடிப்பவர் என்று இதற்கு பொருள். இதை உதங்க முனிவருக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த சம்பாஷணையிலிருந்து பார்க்கலாம். குருக்ஷேத்திர போர் நிறைவடைந்தது. அது நிறைவடைந்த பின்னர் போரில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கான ஈம சடங்குகளை தர்மபுத்திரனை கொண்டு செய்வித்து, அதற்கு பிறகு தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகமும் செய்துவிட்டு தன்னுடைய தலைநகரான துவாரகையை நோக்கி கண்ணன் தன்னுடைய தேரில் பயணித்துக் கொண்டிருந்தார். அப்போது வழியில் உதங்கர் என்ற முனிவர் கண்ணனை சந்தித்தார். அவர் கண்ணனிடம், கண்ணா, நலமாக இருக்கிறாயா? உன் பங்காளிகளான பாண்டவர்களும் கௌரவர்களும் நலமா என்று கேட்கிறார். அப்போது கண்ணன், உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்று சிரித்துக்கொண்டே கேட்டார். குருக்ஷேத்திரத்தில் பெரும் போர் நடந்தது. அந்த போரில் பாண்டவர் கௌரவர் இரு அணிகளிலும் பெருத்த சேதம் ஏற்பட்டுவிட்டது. இப்போது பாண்டவர்களின் அணியில் பஞ்ச பாண்டவர்களும் அர்ஜுனனின் மருமகளான உத்தரையின் கருவில் வளரும் குழந்தையும் மட்டுமே மிஞ்சி உள்ளார்கள். கௌரவர்களின் அணியில் கிருபாச்சாரியாரும் அஸ்வத்தாமாவும் மட்டுமே மிஞ்சி உள்ளார்கள் என்றான் கண்ணன். அதற்கு அந்த முனிவர் சொன்னார், கிருஷ்ணா, நீ தவறு செய்து விட்டாய். நீ இந்த யுத்தத்தை தடுத்திருக்க வேண்டும். பாண்டவர்கள் உனக்கு அத்தை மகன்கள், துரியோதனனோ உனக்கு சம்பந்தி. அப்படி இருக்கும்போது உனது உறவினர்கள் போரிட்டுக் கொள்வதை நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது மிக பெரிய தவறு. உனக்கு என்ன சாபம் கொடுத்தாலும் தகும் என்று கோபமாக சொன்னார் உதங்கர். அதற்கு கண்ணன் சொன்னான், எனக்கு சாபம் கொடுத்து உங்கள் தவ வலிமையை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள். நான் வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு வரம் தருகிறேன் என்று சொல்லி அவருக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினான். அதை பார்த்து பரவசமடைந்த உத்தங்கர், கண்ணா, எனக்கு தாகம் ஏற்படும் போதெல்லாம் உடனே தண்ணீர் கிடைக்கும் என வரம் கொடு என்று வேண்டினார். கண்ணனும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். அப்போது உதங்கர் கேட்டார், மகாபாரத போரை நீ ஏன் தடுக்கவில்லை? அதற்கு பதில் கூறிவிட்டு செல் என்று சொன்னார். அதற்கு கண்ணன், அது போக போக உங்களுக்கே புரியும் என்று சொல்லிவிட்டு துவாரகைக்கு சென்று விட்டான். பிறகு அங்கிருந்து புறப்பட்ட உதங்கர் பாலைவன மார்க்கமாக பயணித்தார். தாகம் ஏற்பட்டது. இவர்தான் கண்ணனிடம் வரம் கேட்டிருக்கிறாரே, அதனால், கிருஷ்ணா, தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொடு என்று கேட்டார். அப்போது அங்கே 5 நாய்களுடன் அங்கே வந்த ஒரு வேடன் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து அவருக்கு அளித்தான். ஆனால், என் அருகே வராதே, நகர்ந்து செல் என்று உதங்கர் கூறிவிட்டார். அதற்கு அவர், நீங்கள் தானே தண்ணீர் வேண்டும் என்று கேட்டீர்கள், அதனால் தான் நான் கொண்டு வந்தேன் என்றான் அந்த வேடன். நான் உன்னிடம் கேட்கவில்லை, என் கண்ணனிடம்தான் கேட்டேன் என்றார் உதங்கர். அந்த வேடன் எவ்வளவோ சொல்லியும் மன்றாடியும் அவன் தந்த தண்ணீரை வாங்க மறுத்து விட்டார் உதங்கர். சரி என்று அவனும் திரும்பி சென்று விட்டான். உதங்கருக்கு கோபம். ஏ கிருஷ்ணா, நீ ஒரு பொய்யன் என்று நிரூபித்து விட்டாயே, எனக்கு அளித்த வரம் என்ன ஆயிற்று என்று அலறினார். அப்போது அவர் முன் தோன்றிய கிருஷ்ணன், இந்திரன் அமுதத்தை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வந்தானே, நீங்கள்தானே வேண்டாம் என்று அவனை விரட்டிவிட்டீர்கள் என்று சொன்னான் கண்ணன்.
அப்போதுதான் உணர்ந்தார் உதங்கர். ஓ, வேடன் வடிவில் வந்தவன் இந்திரன் என்று. அப்போது சொன்னார் அவர், கிருஷ்ணா, இந்திரனே அமுதத்தோடு என்னிடம் வந்தாலும் உன் அருள் இல்லாவிட்டால் எனக்கு அது கிடைக்காது என்று புரிந்து கொண்டேன். ஏனென்றால் உன் சித்தப்படிதானே அனைத்தும் நடக்கும். கிருஷ்ணா, மகாபாரத போரை நீ ஏன் நிறுத்தவில்லை என்பதும் இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் என முடிவெடுத்து நீ அவதாரம் செய்தாய். அந்த பணிக்கு பாண்டவர்களை உனது கருவியாக நீ பயன்படுத்தி கொண்டாய். மகாபாரத போரை முன்னின்று நடத்தி பூமியின் பாரத்தையும் குறைத்து விட்டாய். உனது செயலை தவறு என்று கூறிய எனக்கு சரியான பாடமும் புகட்டி விட்டாய். நீ நினைத்ததை முடிப்பவன் என்று இப்போது நான் புரிந்து கொண்டேன் என்று கூறினார் உதங்கர். உதங்கர் சொன்னபடி தான் நினைத்தபடி முடிப்பவராக திருமால் திகழ்வதால் சர்வவித் என்று அழைக்கப்படுகிறார். வித் என்றால் சாதிப்பவர் என்று பொருள். சர்வ அனைத்தையும், அதாவது அனைத்தையும் சாதிப்பவர் என்பதால் சர்வவித் என்று அழைக்கப்படுகிறார். இந்த 125வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்கள் நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தையும் இனிதே நிறைவேறும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்து 126வது திருநாமம். ஓம் பானவே நமக. இந்த 126வது திருநாமத்தில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுக்கு எப்படி மீசை வந்தது என்று பார்க்கலாம். அடுத்த பகுதியில் இதை பற்றி பார்க்கலாம். ஹரி ஓம்.